கால்நடை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என கிங்மேக்கர் IAS அகாடமியின் இயக்குநர் பூமிநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வு விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற சிகரம் தொடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கிங்மேக்கர் IAS அகாடமியின் இயக்குநர் பூமிநாதன், மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய கிங்மேக்கர் IAS அகாடமியின் இயக்குநர் பூமிநாதன், கால்நடை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என தெரிவித்தார். இந்த வெட்டனரி டாக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்குன்னு ஒரு IAS அதிகாரி வேணும். வேர்ல்டு லெவலில் எங்க லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் ஹையஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கு. 527 மில்லியன் சொல்றாங்க. அந்த பாப்புலேஷனுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங்கோட வரக்கூடிய ஒரு பர்சன் அங்கே வேணும். அவங்களால மட்டும்தான் not only they will be contributing while conducting the survey but also while implementing the government schemes and policies. தொடர்ந்து பேசிய கிங்மேக்கர் IAS அகாடமியின் இயக்குநர் பூமிநாதன், தொடக்கத்தில் ஒரே ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி இருந்த நிலையில் தற்போது பல கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன என்றும், ஒரு சில ஆண்டுகளாக கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்கள் IAS, IPS ஆவதை பார்க்க முடியவில்லை எனவும் கூறினார். மேலும் பணத்தை வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லை, உங்களுடைய திறமையை வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள்தான் நீங்கள் என்று கூறினார். அற்புதமான டேலண்டோடு இருக்கக்கூடிய, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, எத்தனை மணி நேரம்னாலும் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய, 10th + 2 மெரிட்டை நம்பியே படித்த மாணவர்கள் நீங்கள். பணத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கல, உங்களுடைய குணத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே அத்தனை பேருமே, உங்களுடைய திறமையை வச்சு வந்த மாணவர்கள் அத்தனை பேருமே. மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு உனக்கு கிடைக்குது. என்ன வாய்ப்பு கிடைக்குது? இந்தியாவோட ஹெல்த் பாலிசியை நீ ஃப்ரேம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மெடிக்கல் போர்டையும் உன் கண்ட்ரோலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்குது. நிகழ்ச்சியில் பேசிய மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன், படிப்பு அடுத்த கட்டத்தில் தொழிலாக மாறும், ஆனால் மருத்துவம் மட்டும் தொழிலாக மாறும் போது அது சேவையாக மாறுகிறது. மருத்துவம் என்பது வெறும் தொழில் அல்ல, மனிதநேயத்தின் உயர்ந்த வடிவம் என்று கூறினார். ஒரு படிப்பு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தில் ஒரு தொழிலாக மாறும், எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும். ஆனால் படிப்பு தொழிலாக மாறும்போது அது சேவையாக மாறக்கூடிய தன்மை கொண்டது இந்த மருத்துவம் தான். ஏன்னா மருத்துவம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, ஒரு சேவை. இப்போ UPSC இல்லை ஒரு இந்திய ஆட்சி பணியோ இல்லை தமிழ்நாடு அரசு பணியாளராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, உங்களை கண்டிப்பாக அதை செய்ய விடவே மாட்டாங்க. முதல்ல நீங்களே அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மனத்தடை இருக்கும். நம்மளால் இதை செய்ய முடியுமா? நம்முடைய மனத்தடை தான் ஒரு மாபெரும் தடை. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமான கால்நடை மருத்துவ மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்.